ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கடலை மாவு வச்சு பூந்தி பொரிக்காமல் எண்ணெயிலையும் மாவை பொரிக்காமல் ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி அளந்துக்கோங்க. இந்த மாவு சரியாக ஒரு 300 கிராம் மாவு இருக்கும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவுக்கு உங்களுக்கு அதிகமாக தண்ணி இழுக்காது. கோதுமை மாவு மாதிரி தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி எடுத்திருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா ஆயில் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்துருக்க மாவை வச்சுட்டு நல்லா கையில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக இருக்க மாதிரியே தட்டிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக மாவு வெந்து வரும். இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயில் போட்டும் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்காமல் செய்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் நம்ம மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே பேப்பர் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் எடுக்க வந்துடும். இப்போ ஒரு 30 செகண்ட் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் இந்த மாவை வேக வைக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் லேசான நிறம் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் நீங்கள் போட்டு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட் தான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி ஒரு 30 செகண்டில் எடுத்துருங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சுட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதை பிச்சு போட்டுட்டு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு புட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பூசணி விதை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை பொன்னிறத்துக்கு வறுத்துட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கும்போது அந்த மாவில் ஏதாவது பச்சை வாசனை இருந்தாலும் போயிடும். நல்ல மணமாகவும் இருக்கும். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கிராம்பு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் லட்டு. இப்போ சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கரை பாகை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி கண்ணாடி போல் அந்த கம்பி வரணும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பூசணி விதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம்.
இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஒன்று சேர மாதிரி வருது இல்லையா? இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு லட்டு மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சு எடுத்துக்கோங்க. கையில் லேசாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பரான நல்ல சாஃப்டாக டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் பூந்தி பொரிக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.